காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா கேரிபேக்ட் பாட் செயின். கிரிப்டோ கரன்சியில் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் கிட்டத்தட்ட ஒரு 700 ஈகோ சிஸ்டம் ப்ராஜெக்ட்ஸோட நம்ம வந்து ஒரு நியூ சிஸ்டம் டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட்டை நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஸ்லைட்ஸில் நம்ம வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளார நம்மளால் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை வந்து நம்ம இதில் பார்த்துடலாம். கேரிபேக்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெஞ்ச்மார்க்கோட ப்ரோட்டோக்கால். இது வந்து பார்த்திங்கன்னா பாட் செயினில் இருக்குது. இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட். இதில் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஓனர்ஷிப் அப்படின்றது இருக்காது. டிஸ்க்ளைமர், அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மளிகை கடை வச்சுருந்தாலும் சரி, ஒரு பொட்டி கடை வச்சுருந்தாலும் சரி, உங்களுடைய ரிஸ்க் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸ்குள்ளார இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த வகையில் கேரிபேக்டை பொறுத்த வரைக்கும் என்ன தான் வந்து சிஸ்டம் சேஃபாக இருந்தாலும் உங்களுடைய ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கள். அதை வந்து உங்களுடைய எபிலிட்டி எவ்வளவோ அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். யாரும் எந்த இடத்திலும் கேரண்டி கொடுக்கவும் மாட்டோம். யாரும் வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்கிறேன். அதாவது எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் ஒரு 5 விதமான டெசிஷன் வந்து இதில் நீங்கள் வந்து பயன்படுத்தி ஆகணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ், அடுத்தது கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட், அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் அண்ட் பிளான், எந்த அளவுக்கு நம்ம இன்கம் வரும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்ப்போம். அடுத்தது ஒரு எஜுகேஷன், இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு கம்பெனி நம்ம வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காயினை வந்து இப்போ நம்ம வந்து டிசைட் பண்ண போகிறோம், இதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ஒரு 5 கான்செப்டை நம்ம உள்ளே போயே ஆகணும். ட்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இருக்கா? இப்போ வந்து ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, பழைய ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இருக்குது. இன்றைக்கி ஒரு கேமராவோட ஒரு கிளாரிட்டியான ஃப்ரண்ட் கேமராவோட மொபைல்ஸ் வந்துருச்சு. அது 5G நெட்ஒர்க்கில் வந்துருச்சு. இன்னும் நம்ம 2Gயை பயன்படுத்திக்கிட்டு இருக்க முடியுமா? 5Gக்கு வந்து நம்ம அப்கிரேட் பண்ண வேணாமா அப்படின்ற கான்செப்டில் ஒரு மொபைலுடைய ஃபாஸ்டஸ்ட் டெக்னாலஜி என்னவோ அதை வந்து இந்த சிஸ்டம் அடாப்ட் ஆகுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். அடுத்தது கம்பெனியை பற்றி நீங்கள் வந்து விசாரிக்கணும். கம்பெனி வந்து எந்த அளவுக்கு எத்தனை வருஷமாக இருக்காங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாமே பார்க்கலாம். ப்ராடக்ட், என்ன ப்ராடக்ட் நம்ம வந்து உள்ளே வந்திருக்கோம், அதில் என்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பேச போகிறோம். ரிவார்ட் சிஸ்டம், நம்மளுடைய ஏர்னிங், இதில் வந்து எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், எவ்வளோ வந்து நமக்கு வந்து கெயின் வரப்போகுது அப்படின்றத பண்ண போகிறோம். அதே மாதிரி எஜுகேஷன், இதில் வந்து எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும், எந்த ஒரு காயினாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு விஷயத்த கைட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு நாலேஜபிள் லீடர்ஸ் இருக்காங்களா அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி தான் நம்ம வந்து எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணணும். அதில் நமக்கு இந்த 5 வகையான கான்செப்ட்ஸையும் நம்ம வந்து இந்த காயின் பேஸ் பண்ணி, இந்த டோக்கன் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். அதாவது ட்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எங்கேருந்து எது வரைக்கும் நம்ம வந்து என்னென்னலாம் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். வேர்ல்டு, அதாவது வந்து ஒரு வேர்ல்டு மார்க்கெட்டு எந்தெந்த இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேபிட்டல் எடுத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 5.8 ட்ரில்லியன் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 பில்லியன் அதாவது ட்ரில்லியன் இருக்குது அப்படின்னா அந்த 100 ட்ரில்லியன் டாலரில் 2.5 ட்ரில்லியன் வந்து கிரிப்டோ மார்க்கெட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட கிரிப்டோ கரன்சி நோக்கி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் பப்ளிக் செயின் அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா பப்ளிக் யூசர்ஸ் மத்தியில் 1.87 ட்ரில்லியன் வந்து நம்ம பப்ளிக் செயினில் இருக்குது, மீதி வந்து ப்ரைவேட் செயின்ஸில் இருக்குது. அதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு காயினை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க முடியும் அப்படின்றத இந்த நேவிகேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரையாங்கிள் பேஸ், இது வந்து பார்த்திங்கன்னா காயின் டோக்கன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் காமன். இதுக்கு வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் பிட்காயின்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்க பாட் செயின் வரைக்கும் நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். பிளாக் செயின் எந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணுச்சு, எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணுச்சு, இன்றைக்கி எவ்வளோ அட்வான்ஸாக இருக்கும் அப்படின்றத இந்த பாட் செயினில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து காயின் அண்ட் டோக்கன், நம்மளுடைய காயினோட சர்க்குலேஷன் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது ஈகோ சிஸ்டம், எந்த அளவுக்கு வந்து நம்மகிட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. பிட்காயினுக்கு ஈகோ சிஸ்டம் கிடையாது அப்படின்னா அது ஏன் இல்லை, ஒரு எக்ஸ்சேஞ்சஸில் வந்து சேல் பண்ணுறாங்க, இது மாதிரி ஒவ்வொரு விதமாக வந்து நம்ம வந்து ரிசர்ச் பண்ணணும். அதில் காயினை பண்ணுறோம், ஈகோ சிஸ்டம் இருக்குது, எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது. இதை வந்து
நெக்ஸ்ட் அட்வான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்மளோட காயின்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. அப்படின்றப்ப ஒரு பிளாக் செயின் தான் வந்து இந்த இடத்துல பாட் செயினாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு இம்பேக்டாக கொடுத்துருக்கு நம்ம காயின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின். வாட் இஸ் பிளாக் செயின்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம், அது பப்ளிக்காக ப்ரைவேட் லெஜரில் டிஸ்ட்ரிபியூட்டட் டிஜிட்டலி அக்ராஸ் நெட்வொர்க் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா 2 டிரான்சாக்ஷனுக்கு நடுவில் இருக்க சிஸ்டம் என்டையர் நோடு வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணும். எந்த இடத்துலையும் வந்து பிளாக் ஆகக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அந்த சேஞ்சை ஐடென்டிஃபை பண்ணி அந்த நோடை வந்து ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அப்படி ஒரு சிஸ்டமாக இருந்தால் தான் டீசென்ட்ரலைஸ்டு, ஒரு ஓனர்ஷிப் இல்லாமல் ஒரு பக்காவான சிஸ்டமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பப்ளிக் செயினில் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். அப்படி டீசென்ட்ரலைஸ் ப்ராஜெக்ட் இது. சென்சஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் நெட்வொர்க் மஸ்ட் அக்ரி த டிரான்சாக்ஷன் இஸ் வேலிட். அதாவது கிட்டத்தட்ட இருக்கிற சிஸ்டம் ஒரே மாதிரி ஆக்ட் பண்ணும். ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷன் நடந்ததுனாலும் அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கோ சிஸ்டத்தை தனியாக வந்து பிரிக்கிறதுக்கோ இதில் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. அடுத்தது இந்த டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம். எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எவ்வளோ வந்து ரெக்கார்டாக வந்து நமக்கு வந்து சப்மிட் ஆகிருக்குன்ற விஷயம் எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற சிஸ்டம். ஒரு பேமெண்ட் வந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பியிருக்காங்க, என்ன டைமில் அனுப்பியிருக்காங்க, எவ்வளோ அனுப்பியிருக்காங்க, இது எல்லாமே அந்த பிளாக் செயினில் நம்ம என்றைக்கு வேணாலும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து சேஃப் அண்ட் செக்யூர். எந்த இடத்துலையும் ஹேக் பண்ண முடியாத இதாக இருக்கணும். ஹேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாவே அந்த நோடோடைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு மற்ற நோடு வந்து இதை வந்து அலோவ் பண்ணாது. அப்படின்ற விஷயத்த வந்து பிளாக் செயினில் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். பப்ளிக் பிளாக் செயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காயின் வந்து 100x-ஆவோ 1000x-ஆவோ டெவலப் ஆகிற அளவுக்கான சிஸ்டம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பிடிசியாக இருக்கலாம், எத்தீரியமாக இருக்கலாம், சொலானாவாக இருக்கலாம், பிஎன்பியாக இருக்கலாம். அவங்களுடைய ஈகோ சிஸ்டத்தில் எந்த அளவுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம ஏற்கனவே இந்த வந்து பாஸ்ட்டில் வந்து பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட 100 to 1000 மடங்குன்றது இதுக்கான ப்ராஃபிட்டபிளாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக் செயின்ஸ் அது சோர்ஸ் ஆஃப் வேல்யூ. த லார்ஜர் த எக்கோ சிஸ்டம் த லார்ஜர் த வேல்யூ. அதாவது எந்த இடத்துல நம்ம ஈகோ சிஸ்டம் வந்து அதிகமாக டெவலப் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம வேல்யூவில் கிரேட்டராக வந்து நம்ம வந்து ரைஸ் பண்ண முடியும். அந்த விஷயத்தை தான் இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எவாலுவேஷன் ஆஃப் பப்ளிக் செயின்ஸ். அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு நான் மொபைலில் இன்றைக்கி டெக்னாலஜிக்கு இது மேட்ச் ஆகுமா அப்படின்றத நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பிட்காயினை வந்து 2008-9 வந்து மார்க்கெட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஒரு பப்ளிக் லெஜர் சிஸ்டம், அது வந்து டீசென்ட்ரலைஸ்டு, அதோட க்ரோத் வந்து எந்த அளவுக்கு இருந்ததுன்னா 42 மில்லியன் டைம்ஸ். அதாவது $1 அன்றைக்கி நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி $42 மில்லியன் அந்த ப்ரைஸை வந்து அத்தனை டைம்ஸ் வந்து நமக்கு வந்து க்ரோத் ஆகிருக்கு. இதில் வந்து என்னென்ன சிஸ்டம் வந்து நம்ம ஒரு பின்தங்கி இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது P2P சிஸ்டமுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு காயினை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரம் to 24 மணி நேரம் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம வந்து ஸ்லோவோ, மீடியமோ, ஃபாஸ்ட்டோ இது மாதிரி வந்து ஸ்பீடு பேஸ் பண்ணி ஒரு நெட்வொர்க் ஃபீஸ் கட்டி தான் அந்த டிரான்சாக்ஷனை நம்ம பண்ணியிருக்கோம். அப்படின்றப்ப உங்களுக்கு ஃபீஸ் அதிகமாக இருந்திருக்கு, டிரான்சாக்ஷன் டிலே வந்து எவ்வளோ இருந்திருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி வந்தது தான் எத்தீரியம் ETH. அது வந்து செகண்ட் ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டால் கூட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், ஸ்பீடு, கேஸ் ஃபீஸ் இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஸ்பீடு அதிகப்படுத்த முடிஞ்சுது, ஆனால் கேஸ் குறைக்க முடியல. அப்படியே ஒவ்வொரு ஈகோ சிஸ்டம் டெவலப் ஆக NFTs இதெல்லாம் வந்து உள்ளே வர வர அதோடைய ஸ்பீடை வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்படின்றத சொல்ல முடிஞ்சுது. அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பீடை வந்து அவங்க கொடுக்க முடியல. அது வந்து அதோட காயினோட குரூத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16,000 டைம் டெவலப் ஆகி. அடுத்தது BNB செயின் வந்து செயினில் கிட்டத்தட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. சொலானாவோட ஸ்பீட்ஸ் ரைஸ் ஆச்சு, BNB, TRX எல்லாமே டெவலப்மெண்ட் நம்ம கொடுக்க முடிஞ்சாலும் கிட்டத்தட்ட அது 9100 டைம்ஸ் வந்து க்ரோத்தை கொடுத்துருக்கு. இது வந்து டெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கலாம், BNB ப்ராஜெக்ட்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நிறைய கான்ட்ராக்ட்ஸ் வந்து இந்த பீரியடில் வந்துச்சு. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இப்போ வந்து 1, 2, 3 எல்லா இதையும் ஓவர் கம் பண்ணி நம்ம வந்து 4th டெக்னாலஜி இதில் வந்து என்னென்ன சிஸ்டம் இருக்குது அப்படின்னா பப்ளிக் செயின், மாடுலர் அல்காரிதம், நெட்வொர்க், மேஜிக் பிளாக், AI கோடிங், சோர்ஸ் கோட், ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்டையராக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர். அதை வந்து AI பேஸ்டு பண்ணுறோம் அப்படின்றப்ப எந்த அளவுக்கு முடியுமோ அதை நம்ம வந்து ஸ்பீட் பண்ணுறோம். ஃபாஸ்ட் ப்ரோக்ராமிங், ஆட்டோமேட்டிக்காக டீபக் பண்ண முடியும், இந்த இடத்துல எந்த மிஸ்டேக் பண்ண முடியும், அது வந்து பார்த்திங்கன்னா அதே ரெக்டிஃபை பண்ணிக்கும். அதான் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் டீபக்கிங்கோட சிஸ்டம். ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் அட்வான்ஸ் இருக்கும். அந்த அட்வான்ஸ் மாடலில் இப்போ நம்ம இந்த காயினை நம்ம பார்க்க போகிறோம்.
பாட் செயின் லேப் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 மில்லியன் ஃபண்ட், அதாவது $50 மில்லியன் வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கூட அதுக்கு ஒரு டெக்னிக்கல் ரிசர்ச் டீமை போட்டு அதில் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணி நம்ம வந்து லிக்விடிட்டி போலாக இருக்கட்டும், காயின் ஸ்டோராக இருக்கட்டும், இது மாதிரி எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஏர் ட்ராப் ப்ரொமோஷன் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், கேஷ் ஃபீஸை ரீபேட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லா விஷயங்களையும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு பாட் செயின் லேப் வந்து வச்சுருக்கோம். அந்த பாட் செயின் லேபில் உங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருந்தது, ஒரு ஐடியா இருந்ததுனாலும் நீங்கள் நம்ம ப்ராஜெக்டை வந்து டிப்ளை பண்ண முடியும். அதுக்கு சிஸ்டமேட்டிக்காக டெக்னிக்கல் டெவலப்பர்ஸ் வச்சு உங்கள் ப்ராஜெக்டை என்னென்னு வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கான ஒர்க்கை வந்து அவங்களே பண்ணி தராங்க. அப்படி ஒவ்வொரு ப்ராஜெக்டாக கிட்டத்தட்ட நம்ம சிஸ்டத்தில் 700 ஈகோ சிஸ்டம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெவலப்மெண்ட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட 92 to 50 100 வந்து லைவுக்கு வந்துருச்சு. இந்த வாரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 92 அதாவது ஆப் அப்ளிகேஷனாக இருக்கலாம், அந்த சிஸ்டம் ஈகோ சிஸ்டம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நமக்கு லைவில் வந்துருக்கு. அதை வந்து இந்த பாட் செயின் லேபோட ஒரு சக்ஸஸ் சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாட் காயினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் மாடல். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட் காயின் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். டோட்டல் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 150 மில்லியன். இது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியேட் பண்ணுறப்ப இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா $5 இருந்தது, $12 வரைக்கும் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டைரக்ட் எமிஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 இயர்ஸுக்கு வந்து இந்த காயின் வந்து எமிட் ஆகும். அதை தான் வந்து இந்த சார்ட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு காயினை வந்து எப்படி வந்து கொண்டுட்டு வராங்க, அதாவது மைனிங்கில் கொண்டுட்டு வராங்க, இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வராங்க, ஈகோ சிஸ்டம் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம், எக்ஸ்சேஞ்ச் ஏர் ட்ராப்ஸ் இருக்குது, ஆப்ரேஷன்ஸ் அண்ட் டெக் டீம் வந்து நம்ம இதை வந்து பயன்படுத்த போகிறோம். இதில் நம்ம மைனிங்கை வந்து இந்த 70% ஆஃப் மைனிங்கை வந்து நம்ம எப்படி கொண்டுட்டு வர போகிறோம் அப்படின்னா 60% வந்து பிஓஎஸ் மைனிங்காகவும், 10% ஹோம் மைனிங் மிஷினாகவும், 30% டெடிக்கேட்டட் மைனிங் சர்வர்ஸாகவும் மிஷின்ஸாகவும் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை தான் வந்து இந்த இங்கே காயினை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது மைனிங்கில் இந்த 100% இது தான். இந்த 100% தான் வந்து இந்த 70%ஓட மைனிங் அவுட்புட்டாக இருக்கும். மற்றது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் இது எல்லாமே வந்து போக போக நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபவுண்டர், பாட் செயினுடைய ஃபவுண்டர், காயின் ஸ்டோரோட ஜான்சன் ஷா, அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு ஸ்டேஜில், ஹாங்காங் ஸ்டேஜில் நம்ம வந்து அவருடைய ப்ரெடிக்ஷன், அதாவது பாட் செயின் எப்படி, பாட் காயின் வந்து எந்த அளவுக்கு க்ரோத் ஆகும் அப்படின்ற அவருடைய கால்குலேஷன் படி இது வந்து எந்த இடத்துலையும் அவர் வந்து இப்படி நடக்கலாம் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தலை. இந்த விஷயத்தில் வந்து இந்த விஷயம் நடக்கும் அப்படின்றத அவர் வந்து நம்புகிறாரு. அந்த விஷயத்த 100% என்ன நடந்துட்டுருக்குன்றதையும் வந்து அவர் வந்து எலாபரேட். கிட்டத்தட்ட சமான விஷயத்தில் அவங்க வந்து இப்படி வரலாம் அப்படி வரலான்னு சொல்லி போல் அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணியிருக்கார் இடத்துல இவர் வந்து இந்த இடத்துல பேசியிருக்காரு. அந்த சின்ன முகம் கீழே தெரியுது பாருங்கள், அது வந்து அவர் வந்து அந்த ப்ரெசென்ட் பண்ண பேஜ். அது இன்றைக்கி கிட்டத்தட்ட $10 இருக்கிறது. இந்த இயர் எண்டுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா $1000 கிராஸ் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு, ப்ராஜெக்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்றத வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடு இருக்குது அப்படின்றதுக்கு இதுதான் வந்து சேஃப். பாட் செயினோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்ன டெவலப்மெண்ட்டில் இருக்குது, ஏற்கனவே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட் செயின், அதோட மெயின்நெட் இருக்குது, ஈகோ சிஸ்டம் வந்து ஆப்ரேஷனில் இருக்குது. அடுத்தது பாட் ஸ்கேன், நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்டிக்கலாக வந்து இருக்குது. பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு காயின் டு ஒரு பிஎன்பியிலேருந்து யூஎஸ்டிடியை நம்ம வந்து பாட்டோட யூஎஸ்டிடியாக மாற்றுறோம் அப்படின்னா அதுக்கான பிரிட்ஜ் வந்து தேவைப்படுது. அந்த கிராஸ் செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கோம். போ வேலட், அதாவது போ வேலட்ன்றது பாட் செயினுடைய நேட்டிவ் வேலட், அதுவும் வந்து டெவலப் பண்ணியாச்சு. பிடெக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா டிசென்ட்ரலைஸ்டு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், அதுவும் வந்து நம்மகிட்ட இருக்குது. இது மாதிரி எந்த ஒரு ப்ராஜெக்ட்லேயுமே ஃப்யூச்சரில் இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ற விதத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் 150 நாள், கிட்டத்தட்ட 147 நாள் கிராஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒவ்வொன்றும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னது எல்லாமே லான்ச் பண்ணுற இடத்துல வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமும் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி எல்லாமே வந்து உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து மார்க்கெட்டில் எல்லாமே அவைலபிள் சிஸ்டமாக வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்றப்ப இதுக்கான சேஃப்டி என்ன அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி பாட் மைனிங் சர்வர், அதாவது என்டையராக வந்து நம்மளுடைய சிஸ்டமே வந்து மைனிங் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு காயினை எடுத்தோம் அப்படின்னா மைனபிளா அப்படின்னு கேட்ட வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட்ஸில் இல்லை. அப்படி இருக்கப்ப இன்றைக்கி
ஒரு பாட் செயினை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா அந்த காயின் எமிஷன் எவ்வளவு, அந்த காயின் எமிஷனில் மைனிங் சர்வர் மூலமாக எவ்வளோ வரப்போகுது, ரேங்க் ரிவார்டு மூலமாக வந்து ஒரு யூசருக்கு எவ்வளோ இன்கம் வரப்போகுது, டெய்லி இன்கம் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இதில் பண்ணுறோம், இந்த மைனிங் மிஷினை நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மலேசியா, தாய்லாந்து, மங்கோலியாவில் ஒரு ஃபார்ம், டெடிக்கேட்டட் ஃபார்ம் வந்து வச்சு அந்த இடத்துல கம்ப்யூட்டரோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான மெயின்டெனன்ஸ்க்கான டெக்னிக்கல் டீமோ, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ப்ரொவிஷனோ, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி 24 ஹவர்ஸ்க்கு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சஸாக வந்து மீட் அவுட் பண்ணணும். அந்த எக்ஸ்பென்சஸையும் பார்த்திங்கன்னா $70 per month வந்து அந்த மெயின்டெனன்ஸ் ஃபீஸாக வந்து ஆகும். அப்படி இந்த மெஷினும் வந்து பார்த்திங்கன்னா $3,950 கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா ஒர்த்தில் இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதில் இருந்தும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்லைடு. இதுக்கான ஹேஷ் ரேட்டை தான் நம்ம வாங்க போகிறோம். நெட்வொர்க்கில் இருக்க என்டையர் சர்வரோட ஹேஷ் ரேட்டையும் நம்மளுடைய சர்வர் நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த சர்வரோட ஹேஷ் ரேட்டையும் வச்சு தான் வந்து இந்த கால்குலேஷன் நம்ம வந்து டெய்லி நம்ம பண்ண போகிறோம். அதில் இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா மைனபிள் காயின் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதில் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட ரேங்க் அச்சீவர்ஸ் V0 to V10 ரேங்க் அச்சீவர்ஸ்க்கு அதோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $3,980 நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது. ஒவ்வொரு ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோட பேஸ் ப்ரைஸ் குறையும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து ரீட்டைல் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டீமில் வந்து வரவங்க அவங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட்னா இது மாதிரி ஒரு பெனிஃபிட்டை வந்து பண்ணி தர முடியும். நீங்கள் வந்து ஒரு மிஷின் ஆர்டர் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணுறாங்க, உங்கள் டீம்மேட்ஸ் ஆர்டர் பண்ணுறப்ப அதுக்கான இன்கம் பெனிஃபிட்டாக வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து ரேங்க் பேஸ்டு ரிவார்ட்ஸாக வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயமுமே இது ஃப்யூச்சரில் வரும் அப்படின்னு சொல்கிறத விட இன்னும் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ற சொல்கிற சிஸ்டம் வந்து இதில் நம்மகிட்ட வந்து பார்க்க முடியுது. பாட் கார்டு இருக்குது. இது பாட் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் அசெட்ஸ். நம்ம வந்து கார்டில் எந்த நாட்டில் வேணாலும் நம்ம வந்து கேஷ் பண்ணுற அளவுக்கு விசாவோட டைப்பில் இருக்கும். இது வேலெட் வந்து பண்ணலாம், ஆஃப்ஷோர் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இதில் 4 டைப் ஆஃப் கார்ட்ஸ் வந்து இருக்குது. பேசிக் கார்ட்ஸ், லைட் கார்டு, ப்ரோ கார்டு, ப்ரீமியம் கார்டு. அதோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆக்சஸ் கிரிப்டோ வேலெட் எடுத்துக்கோம். அதே வந்து லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா $179. அதுக்கு ஒரு பேங்க் ஃபிசிக்கல் கார்டும் ஒரு ஆஃப்ஷோர் பேங்க்கும் வந்து நம்ம பெனிஃபிட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ கார்டில் வந்து பார்த்திங்கன்னா $279. அதுக்கு ஒரு விர்ச்சுவல் அக்கௌண்ட், ஒரு விர்ச்சுவல் கார்டு, அதே மாதிரி ஆஃப்ஷோர் பேங்க், அதே மாதிரி ப்ரீமியம் மெட்டல் கார்டு வந்து இதுக்கு நம்ம வந்து வாங்கிக்கலாம். இது எல்லாமே எங்கே போய் நம்ம வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா badcard.netன்ற வெப்சைட்டில் நம்ம இதில் வந்து எது வேணாலும் நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிக்னேச்சர் பிளான் வந்து பார்த்திங்கன்னா $599. இதில் 5 விர்ச்சுவல் கார்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், 1 ஆஃப்ஷோர் பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம், 1 வந்து மெட்டல் கார்டு வந்து ப்ரீமியம் மெட்டல் கார்டு வந்து நம்ம பயன்படுத்த முடியும். எந்த நாட்டுக்கு நம்ம போனோம்னா அந்த நாட்டோட கரன்சியை நம்ம வந்து விசாவோட டைப் பண்ணியிருக்கப்ப அந்த பேமெண்ட்டை நீங்கள் வந்து அந்த கரன்சி அந்த கண்ட்ரியில் போய் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பெனியோட அதாவது இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். அதில் நிக்ஸ் ஃபவுண்டேஷன், ஆல்ஃபா கேபிட்டல், ஜெம்ஹெட் இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்வெஸ்டிங் கம்பெனி, ஒவ்வொரு நீங்கள் பினான்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த ஸ்வீடன் பேஸ்ட் கம்பெனிஸும் டர்க்கி பேஸ்ட் கம்பெனி இது மாதிரி எல்லாருமே இன்வால்வ் ஆகிருப்பாங்க. இதில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் இன்வெஸ்டர்ஸ், அதாவது US$ வந்து 10 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண நிக்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் பேஸ்ட் கம்பெனி. அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் அதாவது பிளாக் செயினோட நம்ம கம்பெனியோடைய பாட் செயினோட கம்பெனி வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்க $10 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆல்ஃபா கேபிட்டல் பார்த்தீங்கன்னா டர்க்கி பேஸ்ட் கம்பெனி. அவங்க இந்த கிரிப்டோ வேர்ல்டுக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா USDTயில் $3 மில்லியன் வந்து பார்த்துருக்காங்க. பாட்காயினுக்கு போட்டிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜெம்ஹெட்டும் அப்படி தான் நம்ம பாட் செயினுடைய ஈகோ சிஸ்டத்துக்காக ஒரு கேபிட்டல் பார்ட்னராக வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏற்கனவே வந்து பினான்ஸ் போன்ற மற்ற மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு 2 மில்லியன் கிட்டத்தட்ட இது மாதிரி கம்பெனிஸ் வந்து உள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருந்தால் ஒரு கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல முடியும். அதே மாதிரி காயின் ஸ்டோரோடைய எக்ஸ்சேஞ்ச் ஃபவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜான்சன் ஷா. இவர் தான் நம்மளுடைய பாட் செயினுடைய ஃபவுண்டரும் அவர் தான், கேரிபேக் ப்ரோட்டோகாலும் அவர் தான். அந்த ஃபவுண்டராக வந்து இதில் வந்து என்டையர் சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ கான்ட்ராக்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வந்திருக்கோம்.
பைபாஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நான் ஒரு ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் ஒருத்தர் வந்து நின்று அவருடைய ஒரிஜினாலிட்டி நீங்கள் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து ஒரு ஒயிட் பேப்பராக இருக்கட்டும், என்டையராகவே வந்து இவங்க தான் ஒரு ஓனர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ட்னர் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா கூட அவங்களுடைய ப்ராப்ளம் என்னென்ன, ஏற்கனவே இருக்க சிஸ்டம் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க, அதில் எத்தனை ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கூட இப்படி ஒரு பெஸ்ட்டான பர்சனை வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியாது. ஏன்னா வந்து காயின்ஸ்டோர் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 ரேங்க்கில் இருந்தது 57th ரேங்க்கில் இருக்குது கிரிப்டோ மார்க்கெட்டில். அப்படி இருக்கப்ப அந்த காயினோட பேஸு அந்த எக்ஸ்சேஞ்சுடைய ஒரு காயின் அப்படின்றப்ப, அதுவும் இன்னும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வருது அப்படின்றப்ப, ஸ்பீடோட வருது அப்படின்றப்ப, கிட்டத்தட்ட ஒரு காயினோட டிரான்சாக்ஷன் 0.7 செகண்ட்ஸ்குள்ளார நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியுது. அந்த அட்வான்ஸ் மாடலில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தில் ஒரு ஃபவுண்டராக இவர் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லும் வந்து நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட வந்து பேங்காக் மீட்டிங்காக இருக்கட்டும், அதாவது ஃபஸ்ட்டு காயினோடைய லான்ச் வந்து ஹாங்காங்கில் நடந்தது, அதுவாக இருக்கட்டும், நம்மளோட டீம் வந்து டைரெக்டாக இவரை போய் பார்த்து மீட் பண்ணி பேசியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியோட ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட வந்து நம்ம டீமில் இருந்தவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ட்ரைனிங்ஸை வந்து அட்டன் பண்ணவங்க. கிட்டத்தட்ட ஃபிலிக்ஸ் சார் நம்மளுடைய தமிழ்நாடு ஹெட், அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் நம்ம கேரி பேக் பிஸ்னஸை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணவர். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முனிராஜ் சார் இருக்கார், சுரேஷ் சார் இருக்கார். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரூபர்ட் சார் இருக்கார். ரூபர்ட் சார் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஹெட்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட மலேசியன் தமிழன். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் நமக்கு ஃபெலிக்ஸ் சார் மூலமாக இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட மேடம் வந்து கவிதா மேடம், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு 147 டேஸ் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மேகவர்தன் சார் இருக்கார், ஆஃப்ரிக்கா டீம் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபவுண்டரோட கூடவே இருந்து அந்த 2 days ட்ரெயின் வந்து கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேஷனுமே வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நம்மளும் வந்து அடுத்தடுத்த மந்த் நம்ம வந்து ரெடி ஆகுறோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட அச்சீவ் பண்ண மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட்ஸை நம்ம கொண்டுட்டு போக முடியும். ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ஃபஸ்ட் ecosystem protocol bot chain designed to tokenize, verify and trade physical computer power as a decentralized asset. அதாவது என்னன்னா ஒரு கான்செப்டை வந்து எடுத்து நம்ம வந்து ஃபிசிக்கல் கம்ப்யூட்டிங்கை வந்து நம்ம டீசென்ட்ரலைஸ்டாக ஒரு ஹேஷை வந்து சேல் பண்ணுறோம், அதை டோக்கனைஸ் பண்ணுறோம். அப்படி ஒரு சிஸ்டமாக வந்து இந்த பாட் செயினை நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு அதாவது ஒரு டிஜிட்டல் மிஷினுக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அதை வந்து ஆக்டிவேட் பண்ணப்போம். அந்த ஆக்டிவேஷனுக்கு நம்ம ரெகுலராக வந்து நமக்கு டெய்லி இன்கம் வந்து ஜென்ரேட் ஆக போகுது. இந்த விஷயத்தை தான் நம்ம பண்ண போகிறோம். ஹேஷ் ரேட்டை டிஜிட்டலாக வாங்க போகிறோம், அதை ஆக்டிவேட் பண்ண போகிறோம், அதை வந்து டெய்லி இன்கமாக வந்து நம்ம பண்ண போகிறோம். இதுதான் வந்து நம்ம இந்த ஃப்ளோவோட மீனிங். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 210 மில்லியன் டோக்கன்ஸை வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும். அதுதான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 மில்லியன் வந்து லிக்விடேஷனுக்காகவும் 200 மில்லியன் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பவர் நம்ம மைண்ட் பண்ண போகிறோம். டோக்கன் எமிஷன் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 40,000 காயின் மட்டும்தான் எமிட் பண்ண முடியும். அதே வந்து பார்த்திங்கன்னா 10% ரிடக்ஷன் ஒவ்வொரு 2 years ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஹால்ஃபிங் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கம்ப்ளீட்டாக 40,000 காயின்ஸு ஒவ்வொரு நாளைக்கும் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 210 மில்லியனுக்கு வரத்துக்கு 22 வருஷம் ஆகும். இந்த 22 வருஷத்துக்கு எந்த அளவுக்கு பர்சன்டேஜில் நம்ம வந்து ஹேஷை வந்து மைண்ட் பண்ண போகிறோம், பிஒய்ஸ் அவுட்புட்டாக எவ்வளோ எடுக்க போகிறோம், ஆக்டிவிட்டி ரிவார்டாக வந்து எவ்வளோ வாங்க போகிறோம், டிஓஏவில் வந்து 3% அது எப்படி வரப்போகுது, 2% ஃபவுண்டேஷனுக்கு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதுக்கான ஃப்ளோ சார்ட் எல்லாமே, சிஏவோட ஃப்ளோ சார்ட் எல்லாமே வந்து நமக்கு நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்படின்றப்ப எந்த அளவுக்கு ஒரு சிஸ்டமை வந்து அடாப்ட் பண்ண முடியுமோ அதை வந்து என்டையராக கேல்குலேட் பண்ணி இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய கேஷ் பண்ணுறதுக்காக டாலரோ பாட்டாவோ சிஏவோ மாற்றுறதுக்கான அந்த லிக்விடேஷன் 10 மில்லியன் இருக்குது. அப்படின்றப்ப எந்த அளவுக்கு நம்மளால் வந்து பிஸ்னஸ் வந்து லீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இதில் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு 100 மில்லியன் வந்து நம்ம $100 வந்து அதுக்கான மைனாஸ் பவர் எவ்வளோ அப்படின்றத வந்து நம்ம வந்து அலோகேட் ஆயிரும். அந்த அலோகேட் ஆன டெய்லி இன்கமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 12 PM அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மலேசியன் டைம், சிங்கப்பூர் டைம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 9:30 to 10 பே அவுட் ஆகும். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிஏவாக வந்து வர வித்ட்ரா காயின்ஸை நம்ம வந்து ஒன்று வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டேக் பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ண காயினாக பாட்டா வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். அது பிடெக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்வாப் பண்ண போகிறோம். இல்லைனா வந்து பாட்கா வந்து மாற்றிக்கலாம். இதை வந்து பிரிட்ஜை பயன்படுத்தி நம்ம பிரிட்ஜோட இதில் பிஎன்பியாவோ ETHாவோ வந்து நம்மளால் வந்து கிராஸ் செயினில் இருக்க காயின்ஸாக வந்து நம்ம மாற்றிக்க முடியும்.
அதே மாதிரி நம்ம வந்து அதே பாட் காயினை மறுபடியும் பிடெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சிஏக்கும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஸ்டேக்கிங்கில் நம்ம கொண்டு போய்க்கலாம். அந்த ஸ்டேக்கிங்கில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம உள்ள கொண்டு போய்க்கலாம். அப்படி என்டையராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு 100% $100 நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கான சர்க்குலேஷன் எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்றது தெளிவாக இருக்குது. இதில் வந்து சிம்பிளாக நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ணி உள்ளே வாங்க, இது என்ன நடக்குதுன்னு பாருங்கள், கவனிங்க, புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து போகிறத பற்றி நீங்களே வந்து டிசைட் பண்ணுங்கள். எந்த இடத்துலையும் நாங்கள் இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொல்லலை, இவ்வளோ பண்ணுங்கன்னு நாங்கள் கேட்கல. $100ன்றது நீங்கள் கற்றுக்கிறதுக்கான ஒரு சின்ன சப்ஜெக்ட். அதில் வந்து நீங்கள் என்னைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து இது வந்து உங்களோட ஏர்னிங்ஸ். அடுத்த நாள் காலையில் 9:30 மணி இந்தியன் டைம் படி நமக்கான பேமெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22 இயர்ஸ்க்கு இன்றைக்கி ரேட்டுக்கு படி வந்து காயினுடைய காஸ்ட் வந்து நம்மளுடைய இன்கம் வந்து மாறும். அது மாறுதலுக்கு உட்பட்டது. நீங்கள் அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லீடர்ஸ்டையும் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கோர் அட்வான்டேஜஸ் ஆஃப் கேரி பேக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காயினுடைய நெக்ஸ்ட் மார்க்கெட் சைக்கிள் என்ன, எவ்வளோ ஹை க்ரோத் வந்து நம்ம கொடுக்க போகுது, ஆர்கிடெக்சர் எட்ஜ் வந்து டுவல் என்ஜின் சிஸ்டம், இதை வந்து லாங் டேர்முக்காக வந்து பை டைரக்ஷனலாக கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஹை எஃபிஷியன்சி வேல்யூ கேப்சரிங், அதாவது கிட்டத்தட்ட இருக்க ஈகோ சிஸ்டத்தில் இன்சென்டிவ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஈகோ சிஸ்டம் எக்ஸ்பான்ஷனில் வந்து நடக்க போகுது. அதே மாதிரி குளோபல் எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மல்டி லாங்குவேஜ், அதாவது கிட்டத்தட்ட 60 நாட்டில் 15 லாங்குவேஜஸில் வந்து நமக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அந்த பிஸ்னஸ் வந்து நான் போயிட்டுருக்கு. லாங் டேர்ம் வேல்யூ மைனிங் பேஸ் அப்படின்றப்ப டோக்கனைசேஷன் கிட்டத்தட்ட 22 இயர்ஸ்க்கான ரோபஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. எஜுகேஷன் ஃபவுண்டேஷன், அதாவது வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு எஜுகேஷன்றது கட்டாயம் தேவைப்படுது. அப்படி நம்மளுடைய கேரி அகாடமி அப்படின்ற சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சப்ஜெக்டை 100% வந்து ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய க்ரோத்துக்கான எல்லாரும் அவங்க படிப்பாங்க. அதே மாதிரி ரிவார்ட் பிளான், இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்கம் பிளான்ஸ் வந்து நமக்கு, அது வந்து 2 பேசிவ் 5 ஆக்டிவ். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டராக உள்ளே வரீங்க அப்படின்னா மினிமமாக ஒரு ஸ்டேக்கிங் பண்ணலாம், இல்லை மைனிங் பண்ணலாம். இது 2 விஷயம் பண்ணுறோம். இதே வந்து ஒரு ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் லீடர், டைனமிக் லீடர், அவர் என்ன பண்ண முடியும், டைனமிக் டீம் ரிவார்டு வாங்க முடியும், டைனமிக் பார்த்தீங்கன்னா ரேங்க் வாங்க முடியும், ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் இருக்குது, விஐபி ஹேஷ் ரேட்ஸ் இருக்குது, பாட் மைனிங் சர்வர் வாங்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான இன்கம் வந்து இந்த இடத்துல நம்ம வாங்க முடியும் அப்படின்றத வந்து இந்த ஸ்லைட் சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாட்டிக் மிஷின் மைனிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி பண்ணணும். கிட்டத்தட்ட அங்கே 42% வந்து மைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக்கிங்கில் ஸ்டாட்டிக் மைனிங்கில் வந்து இன்வால்வ் ஆகுது. அதில் வந்து 16,800 காயினை நம்ம வந்து எப்படி பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஹேஷ் ரேட் நம்ம வாங்குறோம் இல்லையா, அது பை டோட்டல் நெட்வொர்க்குடைய ஹேஷ் ரேட். இதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்ப அதோடைய அவுட்புட், டெய்லி அவுட்புட் என்னவோ அதில் வந்து நமக்கு வந்து இன்கம் வருது. இதில் வந்து 42% வந்து எப்படி இன்கம் வருதுன்றதை பார்க்குறோம். அதே மாதிரி ஸ்டேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 18% இன்கம் வந்து நம்ம ஸ்டேக் எவ்வளோ பிஓஎஸ் வந்து ஸ்டேக்கிங் பண்ணியிருக்கோம், அது வந்து பர்சனல் ஸ்டேக்கிங் அமௌண்ட் பை டோட்டல் நெட்வொர்க்கோட ஸ்டேக் அமௌண்ட். இது ரெண்டையும் நம்ம வந்து டிவைட் பண்ணி நம்ம வந்து டெய்லி பே அவுட் எவ்வளோ அப்படின்ற ஏர்னிங்ஸை வந்து சிஏல நம்ம வாங்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து சேல் பண்ணுறப்ப அதுக்கான பேக்கேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீஸ்ன்றது எடுப்பாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்வால்வ் ஆகிருக்கு. இன்ஜெக்ஷன்ஸ் இன்டூ ஸ்டேக்கிங் போல் எவ்வளோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம்னாலும் அதுக்கான பர்சன்டேஜஸ் வந்து இருக்கும், ஃபீஸ் இருக்கும். அதே மாதிரி செட்டில்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு ஸ்டேக்கிங்கில் வந்து பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேன்சல் பண்ணால் அடுத்து 24 மணி நேரத்தில் அவங்களுக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டோட நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்துடும். அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸ்டேக்கிங்கோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் அக்செப்ட் பண்ணுற காயின் அது வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டில் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வருது. அசெட்டன்ஷன் வந்து என்றைக்கு வேணாலும் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இந்த இடத்துலையும் நம்ம வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு பாதிப்பு இல்லை. ரெடியூசேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்டையராக நம்மளுடைய காயின் வந்து சர்க்குலேஷனில் இருக்கிறது, அதை வந்து நம்ம செக் பண்ணுறப்ப நமக்கான வேல்யூ வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக்கிங்கில் ஒரு டெய்லி ஸ்டேக்கிங்கில் 30 டேஸ் ஸ்டேக்கிங்கில் 90 டேஸ் 180 டேஸ் 360 டேஸ் இப்படி கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிங்கன்னா 30 டேஸ்க்குள்ளார பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா பர் டே அப்படி வந்து 0.2% to 0.4% வந்து நம்மளோட இன்கமாக வந்துட்டுருக்கு. அதே வந்து ஒரு 5 சிஏக்கு மேலே இருந்ததுன்னா 5 சிஏக்கு மேலே இருந்தது அப்படின்னா நம்ம 3 டேஸ் 90 டேஸ் 180 டேஸ் 360 டேஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதோட சிம்பிள் எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 USDT கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபா இன்றைக்கி வேல்யூக்கு அப்படின்னு வச்சுக்கலாம்.
டாலரோட ரேட் இன்றைக்கி 100 வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படி நீங்கள் எடுத்து கால்குலேட் பண்ணிங்கன்னா 333 சிஏ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு எடுத்துக்கோங்க. அப்படி நம்ம எடுத்தோம்னா டெய்லி ஸ்டேக்கிங்கில் 30 டேஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 0.2% உங்களுக்கு 10,608 காயினாக வருது, டாலரில் வருது. அதே வந்து 353.6 சிஏவாக வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு நீங்கள் டெய்லி ஸ்டேக்கிங்கில் ஃப்ளெக்சிபிளாக வந்து நீங்கள் பயன்படுத்துகிற இதில் உங்களுக்கான 333 சிஏ வந்து 30 நாளில் 353.6 சிஏவாக வந்து நமக்கு பே அவுட் வருது. இதை வந்து டெய்லி 30 டேஸ் 90 டேஸ் 180 டேஸ் 360 டேஸ் இப்படி வந்து ஒவ்வொரு இதுலையும் நம்ம பண்ணுறப்ப நமக்கான பர்சன்டேஜஸ் வந்து 0.26 0.32 0.4 0.5 நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நமக்கான பே வந்து இந்த அளவுக்கு வரும். அதாவது சிஏவோட ரேட்டு வந்து $30 இருந்தால் இந்த ஒரு கால்குலேஷன் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிஏவோட ரேட் ஏற தான் போகுது, அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து இன்கம் வரப்போகுது. அப்படின்றப்ப கிட்டத்தட்ட 5 to 6 டைம்ஸ் நம்மளுடைய இன்கம் வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படின்றத இந்த கால்குலேஷன் சொல்லுது. டைனமிக் டீம் ரிவார்ட்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய 35% 14,000 காயின் வந்து இந்த இடத்துல 7,000 காயின் ஆகும், இன்னொரு இடத்துல ஒரு 7,000 காயினாக வந்து நமக்கு வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா V0 ரேங்க் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு $300 நீங்கள் பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்ப உங்களுடைய சப்லக் வந்து $3,000 வந்து அச்சீவ் பண்ணணும். கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா $1,000ன்றது ஒரு பவர் லெக்கு, அதுக்கு மீதி இருக்க எல்லா லெக்குமே சப்லக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேட் பண்ணுறப்ப $3,000 இருக்கணும். அந்த அக்குமுலேஷன் படி உங்களுடைய கால்குலேஷன் பேஸ் பண்ணி உங்களுடைய ரேங்க் வந்து அச்சீவ் ஆகும். அது வந்து V0. இந்த ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 35% காயின்ஸ் வந்து அதுக்கான ரிவார்டை வந்து இண்டிவிஜுவல் ரிவார்டு நம்ம இதில் வந்து தான் வாங்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா V0 ரேங்க் நம்ம இந்தியாவிலேருந்தோ ஆஃப்ரிக்காவிலேருந்தோ நம்ம ரூபன் சாரோடைய டீம் எல்லாருமே வந்து இதில் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. கார்த்திக் சார் இருக்கார், சந்தோஷ் சார் இருக்கார். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய டீம் இன்கம்மை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு அவங்களுடைய இன்கம் ஃபஸ்ட்டு வந்து V0 ரேங்கிங் அதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் ரேங்க் ரிவார்ட்ஸ். இதில் மீதி இருக்க 50% வந்து 7,000 சிஏ வந்து ஒரு நாளைக்கு நம்ம ரேங்க் ரிவார்ட்ஸில் எப்படி வந்து பிரித்து கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா V1 to V10 வரைக்கும் இருக்க ரேங்க்ஸு, அதுக்கான பர்சனலாக நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், உங்களுடைய சப்லக்கில் எவ்வளோ இருக்கணும், அப்படி இருந்ததுன்னா அதுக்கான வெயிட்டேஜ் இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட் வரைக்கும் அப்படின்ற அந்த கால்குலேஷன் இருக்கு இல்லையா, அந்த வெயிட்டேஜ் வந்து எப்படி வெயிட்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுறது, பர்சனல் வெயிட் டிவைடட் பை டோட்டல் நெட்ஒர்க்கோட வெயிட், அது வந்து 7,000 சிஏவை எப்படி பிரித்து கொடுக்குறாங்கன்றதுக்கான வெயிட்டேஜ் ஃபார்முலா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான 100% ஒரு இடத்துல கூட இந்த இந்த காயின் இந்த இடத்துல வெளியில் போயிடுச்சு அப்படின்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் அந்த 40,000 காயினுக்கு நம்ம எந்த அளவுக்கு டெய்லி எமிஷன் எங்கெங்கே போகுதுன்ற வரைக்கும் நமக்கான இன்கம்மை வந்து இதில் வந்து நம்ம பார்க்க முடியும், ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும். பாட்டோட ஸ்கேன் வேலை, அதாவது எக்ஸ்ப்ளோரரில் இதை நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு கால்குலேஷன் நம்ம இதை வந்து பார்த்துட்டே இருக்கிறோம். அப்படி உங்களுக்கு வந்து வெயிட்டேஜில் என்ன இன்கம் வருது இதெல்லாம் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி ஸ்டேக்கிங் ரிவார்டு, ஒரு காயின் வந்து இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா எந்த ஒரு பிஸ்னஸும் இல்லாத விஷயம் இதில் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒவ்வொரு ரேங்க் அச்சீவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கப்ப V1 V2 V3 போயிட்டே இருக்கப்ப V1க்கோட இன்கம் V2வோட இன்கம் V3யோட இன்கமும் வரும். நீங்கள் வந்து V4ல் இருக்கீங்க அப்படின்னா V3 V2 V1உடைய இன்கமும் சேர்ந்து வரும். அப்படின்றப்ப இந்த கால்குலேஷன் என்டையராகவே வந்து ஒரு மார்க்கெட்டில் இல்லாத ஒரு விஷயத்த இந்த இடத்துல இருக்காங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு ரேங்க் வந்து அச்சீவ் பண்ண உங்களுக்கான இன்கம் வந்து என்டையராகவே வேறு மாதிரி இருக்கும். ஒரு $500 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் சப்லக்கில் ஒரு $10,000 உள்ளே வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து மாறும். அப்படின்ற எல்லா கால்குலேஷனுமே வந்து இந்த இடத்துல இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா விஐபி ஹேஷ் ரேட்ஸ், அடுத்த லெவல், இப்போ 6வது லெவல் இன்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ் ரேட் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6%லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து என்னென்னா அடுத்தடுத்த ரேங்க் நீங்கள் வந்து உங்களுடைய டீம் வராங்க அப்படின்றப்ப உங்களுக்கு கீழே அந்த வந்து V2ல இருக்கீங்க அப்படின்னா 10%ல் 6% போக மீதி 4 வந்து உங்களுக்கு வரும். அது மாதிரி ஹேஷ் ரேட்ஸோட இன்கமும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 லெவல் இன்கம் வந்துட்டுருது. இதோட டெய்லி ரெவன்யூ கிட்டத்தட்ட V1 ரேங்க்கு நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்கனாலே கிட்டத்தட்ட $50 டெய்லி வந்து உங்களுக்கான இன்கம் ஆயிரும். இது $100 வந்து V2க்கு, 150 V3க்கு, 300 வந்து V4க்கு. இது மாதிரி கிட்டத்தட்ட V10க்கு வரப்போ ஒரு நாளைக்கு $20,000 ஒரு நாளைக்கு இன்கம் அப்படின்னா சர்வசாதாரணமாக கிடைக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் அது கிடைக்க போகுது. அதே மாதிரி இந்த மைனிங் சர்வஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 25% எமிஷனை வந்து நமக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தோம். ஒரு 8 காயின் வந்து 6,000 காயினாகவும் 2,000 காயின் வந்து இந்த பாட் ரேங்க் ரிவார்ட்ஸுக்கு வந்து அங்கேயே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க.
அப்படி ஒவ்வொரு காயின் நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிறப்ப அந்த பாட் மைனிங் சர்வர் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரேங்க் ரிவார்ட்ஸ் வந்து வரும். இதில் நமக்கு V1ல் வந்து அச்சீவ் பண்ண டீம் லீடர்ஸ் இவங்கெல்லாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா V2வோட ரேங்க் ரிவார்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேகவர்ணன் சார் இருக்கார். அவர் தான் வந்து நம்மளுடைய டீம் ஹெட்டு. சுரேஷ் சார் வந்து ஒசூர், முனிராஜ் சார் டெக்னிக்கல் டீம், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு A1ல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்து ஃபெலிக்ஸ் சார் வந்து V4ல் இருக்கார். அதே மாதிரி உகாண்டா பேஸ் பண்ணியும் ஆஃப்ரிக்கா பேஸ் பண்ணி வந்து இவங்க டீம் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூபன் சாரோடைய ரூபர்ட் பிரகாசம் சாரோடைய டீம்மேட்ஸ். அவங்களுடைய டீம் என்டையராக வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இத்தனை கண்ட்ரீஸில் இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு சில இதுதான் வந்து நம்ம லீடர்ஸோட இமேஜஸ் பார்த்தோம். சார் வந்து V5 ரேங்க்கில் இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கூட இவனோட ரேங்க்கு ஒரு நாளைக்கு வந்து $50 V5ஓட டாலர்ஸ் கிட்டத்தட்ட $500 வந்து ஒரு நாளைக்கான ஏர்னிங்ஸாக இருக்குது. இது வந்து மினிமம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டேஜ் பொறுத்து மாறலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு அளவுக்கு எல்லா ஸ்பிரிக்டும் வந்து நம்ம பேசிட்டோம். இதில் வந்து CAவும் பாட்டும் எப்படி வந்து க்ரோத் ஆகுது அப்படிக்கு வந்து பார்க்குறோம். அதாவது கம்ப்யூட்டிங் பவரை வந்து நம்ம கரன்சியாக வாங்குகிறோம். அதில் வந்து ஒரு ஈல்டு என்ஜினாக வந்து நம்ம காயின் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இதில் எக்கானமி வந்து பார்த்திங்கன்னா க்ரோ ஆகுது. இதில் வந்து லிமிடெட் காயின் அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா என்டையராக வந்து ஸ்கேர்சிட்டி வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம காயின் குறைஞ்சிட்டே தான் வரும். அப்படின்றப்ப இந்த காயினை நம்ம எந்த அளவுக்கு வச்சுருப்போமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கான இன்கம் வரப்போகுது. டெய்லி கண்ட்ரோல் எமிஷன் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் 40,000 காயின் தான் அப்படின்னு வந்து கண்ட்ரோல் பண்ணினதுனால பெரிய இன்வெஸ்டர்ஸ் ஒட்டுக்காக வாங்கி வச்சு நம்ம வந்து இது பண்ண முடியும் அப்படின்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி டிஃப்ளேஷன் வந்து மெக்கானிசம், ரிடியூசிங் சப்ளை, அதாவது கிட்டத்தட்ட காயினுடைய சப்ளை குறைச்சிக்கிட்டே வரப்போ அதோட இன்கம்மை வந்து பார்த்திங்கன்னா அந்த காயினுடைய க்ரோத்தே வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி டிஜிட்டல் ஆயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50% கேஸ் வீஸாங்கிற காயினை வந்து நம்ம பேர்ன் பண்ணிடுறோம் டிஃப்ளேஷனுக்காக. கண்ட்ரோல்டு சர்க்குலேஷன் கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஆகும் அது காயின் வந்து எமிட் ஆகிறதுக்கு. அதே மாதிரி மேஜர் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த செப்டம்பர் டு டிசம்பர். அப்படின்றப்ப ஒவ்வொன்றும் வந்து நமக்கான ப்ளஸ்ஸு. அதே மாதிரி வந்து மீடியா ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. இது எல்லாமே டெலகிராம்லேயோ நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி ஒவ்வொரு விஷயமும் வந்து கன்சிடர் பண்ணுற அதே மாதிரி நம்மளோட கேரி அகாடமி நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நேராகவே நம்ம கூட வந்து ஒரு ட்ரைனிங் சிஸ்டம் நம்ம போயிட்டுருக்கு. அப்படி வந்து பேங்க் ஆப்பிள் போனதாகட்டும் மாதிரி சிஸ்டத்தோட என்டையர் சப்ஜெக்ட்ஸை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சப்ஜெக்ட். அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து இந்த பிஸ்னஸ் மீட் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் நடந்திருக்கு, நார்த் இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு, 54 கண்ட்ரியில் வந்து பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. இப்படி ஒவ்வொரு இமேஜஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் பண்ணதாக இருக்கும். சேலத்தில் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி தருமபுரியில் பண்ணியிருக்காங்க, ஓசூரில் பண்ணியிருக்காங்க, சென்னையில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து நம்ம கலந்துக்கிட்ட படமே வந்து அழுத்தாரு. அதே மாதிரி தான் இந்த மலேசியா டீம், அதாவது ஆகஸ்ட்டில் வந்து மலேசியா நம்ம டீம் வந்து மலேசியா போயிருந்தாங்க. அந்த இமேஜஸ் எல்லாமே இது வந்து கவர் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டாப் லீடர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய 2 days ப்ரோக்ராம், அதாவது 4 days 3 நைட்டோட ப்ரோக்ராம் வந்து மலேசியாவில் நடந்தது. அந்த ப்ரோக்ராமில் நம்ம அட்டன் பண்ண டீம் லீடர்ஸ் எல்லாருமே இதில் இருக்காங்க இந்த இமேஜில். அதே மாதிரி கிட்டத்தட்ட பிஸ்னஸ் வந்து 60 நாட்டுக்கு வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 4,50,000 யூசர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க. பிஸ்னஸ் வந்து 15 லாங்குவேஜில் போயிட்டு ஆப்ரேஷன் சென்டர் 300 ஆப்ரேஷன் சென்டர்ஸ் இருக்குது, 1800 ஆஃபீஸ் இருக்குது. அப்படின்றப்ப கிட்டத்தட்ட பிஸ்னஸ் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அதில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இவ்வளோ தூரம் நம்ம பார்த்துருக்கோம். அதில் உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அந்த யூஸருடைய உங்களுடைய டீம், உங்களுடைய ஃப்ரெண்ட், அவரை வந்து இன்விடேஷன் கோடு வாங்கி ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ்குள்ளார வரோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கேரி பேக்குள்ளே வாங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும், டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும் ஜாயின் பண்ணுங்கள். அதில் ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கொடுக்குற டீட்டெயில்ஸ் படி நீங்கள் ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணுங்கள். அந்த ஈவெண்ட்ஸை வந்து அட்டன் பண்ணுங்கள். அப்படி ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறப்ப ஆட்டோமேட் யுவர் இன்கம், உங்களுடைய ரெகுலர் இன்கம் ஏர்னிங்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டடாக நடக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா என்டையராகவே வந்து நம்ம சப்ஜெக்ட்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கோம். ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ்குள்ளார நம்ம வந்திருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு கான்செப்ட், நல்ல ஒரு பிஸ்னஸ். இந்த கிரிப்டோ ஃபீல்டுக்குள்ளார கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீஎன்ட்ரி மாதிரியே வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து எவ்வளவோ வந்து பின்னாடி ஸ்கேமர்ஸு, பேக் ஃபயர் இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு சிஸ்டத்துக்குள்ளார இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையில் எல்லாருமே வந்து உள்ளே வரலாம். அந்த அளவுக்கு சேஃபாக இருக்குது, அந்தளவுக்கு வந்து
ப்ரொஃபஷனலாக இருக்குது. அந்த அளவுக்கு நாலேஜ் கொடுக்குறாங்க. ஒரு டீம் லீடர் அப்படின்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கான சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம சிஸ்டத்தில் இருக்குது. அப்படின்றப்ப என்டையராகவே வந்து நல்ல ஒரு சிஸ்டமாக இருக்குது. கண்டிப்பாக இதை நம்ம பயன்படுத்தி ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து பண்ண முடியும். தேங்க்யூ. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராம் ஆஃப்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்கிறப்ப இந்த ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அதாவது $1000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு CA காயின் வந்து உங்களுக்கான ரிவார்டாக வந்து நீங்கள் வந்து அந்த ப்ரொமோஷன் 72 ஹவர்ஸ்க்குள்ளார இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்தது, அடுத்தது திருப்பூரில் மீட்டிங் நடந்தது, தேனியில் நடக்குது. அப்படி ஒவ்வொரு இடத்துல மீட்டிங் நடக்கிறப்பையும் 72 ஹவர்ஸ்க்குள்ளார இதுக்கான நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த ரிவார்டு வந்து போய் சேருது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த QR ஸ்கேன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட என்ன இதை பற்றி நீங்கள் தேடுறீங்களோ அதை பற்றி நமக்கான வெப்சைட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு என்டையர் சிஸ்டமும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பயன்படுள்ள வகையில் இது வந்து பார்த்திங்கன்னா Web3ல் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சிஸ்டம் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி சாதாரணமான விஷயம் இல்லை. அது வேறு லெவலில் வந்து டெவலப் ஆகி நிற்கிது. அது வந்து ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், அது வந்து 2.0, இப்போ நம்மளுடைய Web3 வந்து பார்த்திங்கன்னா என்டையர் சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். இதை நம்ம பயன்படுத்தி ஒரு சீக்கிரமே ஒரு முன்னேறான எவ்வளோ வாய்ப்பாக நம்ம பயன்படுத்த முடியும். நன்றி.